சாட்சாத் ஜனகனை பத்தி கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜனகன் இப்படி பார்க்கிறார்னார். அமூர்த்தமான அக்ஷரமான பிரம்மத்தையே பிரதிபாதிக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியத்தையே பிரமாணமாக கொண்டு அதையே பிடிச்சிருக்கிறவர் அவர். கொஞ்சம் கீழே நாமரூபத்தில் இறங்க மாட்டார். அவ்வளவு சுத்தமாக ஹிருதயத்தை வச்சிருக்கார். அவர் ராஜ்யபாரம்ங்கிறது அவர் செய்யறது நடிப்பு தான். ஹிருதயம் தளராத ஹிருதயம், சுத்தமான ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் சுத்தமான கண்ணாடியில எப்படி பிம்பம் பிரதிபிம்பிக்குமோ அதுபோல அவருடைய சுத்தமான ஹிருதயத்தில் இந்த பிள்ளைகள் நுழைஞ்சுட்டார்கள். மூர்த்தி மதுர மனோகர தேகி பயவு விதேகு விதேகு விசேகி. அதுதான் இந்த ஸ்வரூபத்துக்கு பெருமையா. சொக்கி போயிட்டான் ராஜா, விதேகன் விதேகனாயிட்டான் அப்படிங்கிறான். விதேகன்னா தேக விஸ்மரணம், தேக நினைவில்லைன்னு அர்த்தம். ஜனகனுக்கு தேக நினைவில்லை, சமாதி ஸ்திதி அடைஞ்சுட்டான். இதுவரையிலும் ஏதோ ஒரு சமாதியை அனுபவிச்சான், இப்பொழுது சகுண சமாதி. அப்படியே ராமனை பார்க்கிறான். இதாவது தெரிஞ்சுக்கணும்னு தோன்றது. விஸ்வாமித்திர பார்த்து இமவு குமாரவு பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமு கஜசிம்ம கதி வீரௌ சார்தூல விஷபோபவௌ பத்மபத்ர விசாலாட்சௌ खड्गतूणी धनुर्धरौ அஸ்வினா விவரூபேண சமுபஸ்தித யௌவனௌ யத்ரிச்சைவ காம் பிராப்தௌ தேவலோகாதிமாமரௌ கதம் பத்யாமிக பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்ய வாமுனே வராயுதரௌ வீரௌ கஸ்ய புத்ரௌ மகாமுனே பூஷயம் தாவிமம் தேசம் சந்திரசூர்யா விவாம்பனம் பரஸ்பரஸ்ய சதிருஷௌ பிரமாணேங்கித சேஷ்டிதைஹி காகவட்சதரௌ வீரௌ ஸ்ரோதுமிச்சாமி தத்வதः இமௌ குமாரௌ. இந்த பிள்ளைகள் அப்படின்னார். இப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்த அந்த மகரிஷிக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பத்ரன் தேயே விஸ்வாமித்திரருக்கு ஜனக மகாராஜன் மங்களாசாசனம் பண்றான். ஆசீர்வாதம் நியாயமா? பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் தான் ஜனகனுக்கு பத்ரந்தேன்னு சொல்லணும். ஜனகன் வாக்கியம் முடியல. இமௌ குமாரௌ பத்ரந்தே, இந்த பிள்ளைகள் மகரிஷே க்ஷேமமாயிரும். ஏனால் இந்த பிள்ளைகளை அடிச்சுன்னு என் கண்ணெதிரில் நிறுத்தின இந்த மகாத்மாவுக்கு நான் என்ன பதில் செய்வேன்? கனகாபிஷேகம் பண்ணுவேனா, பாத பூஜை பண்ணுவேனா, பொன்னாட பூத்துவேனா, என் ஆச்சாரியனுக்கு நான் என்ன செய்வேன்? ஆகினாலும் மங்களாசாசனம் பண்றது தவிர என்று நினைச்சு பத்ரம் தே அப்படிங்கிறா. இமௌ குமாரவு பத்ரம் தே. இந்த குமாரர்கள் தானே? நான் இல்ல, தெய்வம்னு என் மனசுக்கு தோன்றதுதான். தேவ துல்லிய பராக்கிரமு கஜசிம்ம கதி வீரவு சார்தூல விஷபோ. நடை உடை பாவனைன்னு சொல்லுவா. எல்லாத்தையும் கவனிச்சிருக்காராம் இந்த ஜனகன். எதுல பட்டுன்னு ஆச்சரியப்பட்டுடல, அப்படி வரதிலேருந்து கவனிச்சிருக்கிறார். அந்த குழந்தைகள் உள்ள வர தோரணை, ஜோர் பார்க்கறது, நிக்கிறது, ஒவ்வொன்னையும் பார்க்கறதுனால கஜசிம்ம கதி வீரவு, நடந்து வர அழகு. சார்தூல விஷபோபவம், ஒவ்வொரு இடத்துல ஒரு விதமா நடப்பார்கள். சபா மண்டபத்தில் நிற்கும் பொழுது அவர்களுடைய தோற்றம் ரிஷபம் போல கணத்த அமுத்தலா பார்க்கும். அந்த ரிஷபம் முள்ளதான் போகும். அது அப்படி நிமிந்து பார்க்க அப்படி கணத்த அமுத்தலா. அது மாதிரி சபைக்கு கணத்த அமுத்தலா இப்படி பார்க்கிறதா அந்த கருவிழியோட ரிஷபம் மாதிரி. சார்தூல விஷபோபமும் சபா மண்டபத்துக்குள்ள வரும் பொழுது அந்த கையை வீசி புலி மாதிரி வரலாம். உள்ள பிரவேசிக்கும் பொழுது சிம்ம மாதிரி பிரவேசிக்கிறாளாம். வீதியில வரும் பொழுது யானை மாதிரி வராளாம். கஜ சிம்மகதி வீரௌ சார்தூல விஷபோபமும். இவ்வளவையும் கவனிச்சிருக்கிறான் ஜனகன். வந்தவரே நீ யானை இன்னும் புலி இன்னும் சிங்கம்னு சொல்லிவிட்டாரே, வரும் பொழுதே மாப்பிள்ளையாச்சேன். அதுல உள்ள அழகையும் காம்பீரியம் எடுத்துக்கணும்னு அர்த்தம். பத்மபத்ர விசாலாட்சௌ கட்கதூணி தனுர்தரௌ. தாமரை போன்ற கண்கள் உடையவர்கள்,
தோளுல அம்புனா துணி கட்டின்றிருக்கிறார்கள், கை இடுப்புல பட்டாக்கத்தி இருக்கு, கையில வில்லு இருக்கு. இவள் ராஜகுமாரால் தான் தோன்றது. எந்த தேசத்து ராஜகுமாரர்களோ, ஆனா நடந்து வந்திருக்கிறார்கள். பார்த்தா தேவாலா தோன்றது. அஸ்வினா விவரூபேண சமுபஸ்தித யௌவனவும், அஸ்வினி குமாரர்கள்ங்கிற தேவதைகள் சேர்ந்தே வருவான்னு சொல்றார், சகோதரர்கள்னு சொல்றார். நம்ம தேவதைகள் தானா இவா? ரிஷி தபசு பண்ணி பிரத்யட்சமா பார்த்துட்டு நம்ம மாத்துக்கு அழிஷனம் வந்துட்டாரா? அந்த தேவதைகள் தானா இவா ரெண்டு பேரும்? சமுபஸ்தித யௌவனஹு, பால்யம் சிசுவா இருக்கும் பொழுது ஒரு அழகு, நல்ல வயசுல பிரௌட வயசுல பார்க்கும் பொழுது ஐயோ குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி இருப்பாரோ அப்படின்னு தோணும். பிரௌட குழந்தைய பார்க்கும் பொழுது, குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறானே, யுவாவா இருக்கும் பொழுது எப்படி இருப்பனோ அப்படின்னு தோணும். யௌவனம் பால்யம் இந்த ரெண்டு வயசும் சம்வலிதமா ஆகாது. இப்போ ராமபிரபுனுடைய திருமேனியிலேயோ அந்த யௌவனம் வர வேண்டிய காலம் வந்துடுத்தான், பால்யம் நீங்க வேண்டிய காலம் வந்துடுத்தான். நீங்க வேண்டிய காலம் வந்தும் கூட ஆனால் அந்த யௌவனம் உள்ள பிரவேசிக்க முடியலையா? ஏன்னா இவ ஜாகைய காலி பண்ணாதானே. உன் டயம் ஆயிடுத்தியா போயான்னு யௌவனம் சொல்றதான், பால்யம் சொல்றதா இது பெருமாள் திருமேனி எல்லாருக்கும் பொது, நான் போக மாட்டேன் அப்படின்னு அகலகில்லேன்னு உட்காண்டிருக்கான். அது என் காலம் வந்து கொடுத்துன்னு யௌவனம் சொல்றதா. இந்த பால்யமும் யௌவனம் போக மாட்டேன்னு சொல்ல, யௌவனம் நான் விடமாட்டேன்னு அது வந்து பிரவேசிக்க சமுபஸ்தித யௌவனம். பால்யத்தினுடைய அழகு, இந்த யௌவனத்தினுடைய அழகு பாலும் தேனும் கலந்தது மாதிரி இருக்காம் பெருமாள் திருமேனி. சமுபஸ்தித யௌவனௌ யதிச்சஜீவகாம் பிராப்தௌ தேவலோகாதிகாமரௌ. நேர தேவலோகத்துல அப்படியே இறங்கி விட்டாளா? யாராவது பெத்து வந்தாளா? ஏன் இப்படி கேட்கிறேன்னா, அவளை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. பார்த்தா மனுஷாள் மாதிரி இருக்கா, ஆனா பிரபாவத்தையும் தேஜஸையும் பார்த்தா மனுஷாள் இல்லேன்னு மனச்சாட்சி சொல்றது, பெத்துதான் வந்திருப்பான்னு தோன்றது. சச்சை இவளை யார் பெற முடியும்? வந்திருக்கா அப்படியே நேரேன்னு தோன்றது. நேரே வந்திருந்தா கர்ம பூமியில கால் வைக்க மாட்டாளே, நடந்து வந்திருக்காளே என்று தோன்றது. கதம் பத்யாமிக பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவா முனேகே. இப்படி நடந்து வந்திருக்கிறாளே, கதம் பத்யாமிக பிராப்தௌ, எப்படி நடந்தார்கள் என்று அவளுடைய பாதத்தை பார்த்தா அதீவ கோமளௌ. கதம் பத்யாமிக பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவா முனேகே. இப்படி நடந்து வந்திருக்கிறாளே, கதம் பத்யாமிக பிராப்தௌ, எப்படி நடந்தார்கள் என்று அவருடைய பாதத்தை பார்த்தா அதீவ கோமளௌ, மிகவும் கோமளமா இருக்க. இவ்வளவு மிருதுவான சரணத்தினாலே இப்படி நடத்தி இவர்களை அழைச்சென்று வரலாமா? கல்லிலையும் முள்ளிலையும் நடத்தி அழைச்சென்று வரலாமா? ஹே மகர்ஷே, கஸ்ய புத்திரவு மகாமுனே. சொந்த பிள்ளையா இருந்தா எவனும் நடத்தி ஆசிரம் வரமாட்டான். கஸ்ய புத்திரம் யாருடைய பிள்ளை இவர்கள்? இல்லை, இப்படி ரெண்டு ராஜகுமார்களை நான் அழைச்சுன்னு வரதா இருக்கேன் என்று சொல்லி எனக்கு யாரையாவது தூது அணிவிச்சிருந்தா கூட நான் ஒரு சாரட்டு அணிவிச்சிருப்பேனே. ஏதோ எகிலிபிச்சா மாதிரி வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு கூட ஒரு சாரட்டு கொடுத்த அழைப்பு உண்டே. ஜனகஜாமாதாவாக வரக்கூடிய பிரபு இப்படி கால்நடையாவா நடந்து வருது. அந்த சரணம் எப்படித்தான் நோகுமோ, எப்படித்தான் நடந்து வந்ததோ, என்ன ரட்சிக்க இப்படி நடந்து வரணுமா? நன்னு பாலிம் பெக நடச்சிவோ நா பிராணநாதகனு பாலிம்ப. என்ன ரட்சிக்கிறதுக்காக இப்படி நடந்து வரணுமா? கதம் பத்யாமிக பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவா முனேகே. வராயுதரவு வீரவு கஸ்ய புத்திரவு மகாமுனே. அவர்கள் வந்திருக்கிறது இந்த இடமே அழகா இருக்கு. பூஷயந்தா விவம் தேசம் சந்திரசூர்யா விவாம்பரங்கும். இவர்கள் வந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு சூரியன் தான் ஆகாசத்துல உதிக்கிறான், லோகம் பூரா பிரகாசமா இருக்கிறது போல
ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கணும்? சபை நிறைஞ்ச அசாமின்னு பேர். ஏன்னா ஒருத்தர் வந்தா 1000 பேர் வந்தாப்புல இருக்கணும். அப்படி இருக்கணும். 1000 பேர் வந்தாலும் ஒத்துருமே வராது மாதிரி இருக்கும் சில சமயம். அப்படிலாம் சில மீட்டிங் உண்டு. ஒருத்தர் வந்தா 1000 பேர் வந்தாப்புல இருக்க வேண்டாமோ? அப்படி சில சிலன்னு இருக்க வேண்டாமோ? இந்த 2 பேர்கள் வந்திருக்கிறது ஏன் மிதிலா நகரம் இப்படி சோபிக்கிறதுன்னு நினைச்சேன். இந்த மிதிலா வீதி பூரா இந்த 2 பேர்களாலேயும் சோபிச்சிருக்கு. சூரியச்சந்திரர்கள் சேர்ந்து புறப்பட்டது மாதிரி இந்த 2 பேர்களும் வர்றது இவ்வளவு சோபையா இருக்கு. நான் பாட்டு கேட்டுண்டே போறேன், நீங்கள் பதில் சொல்லலையே. சோதுமிச்சாமி தத்துவதகாகா இவர்கள் காகபட்சதரவு வீரவு. இவர்கள் யார்? இவர்களுடைய சுருண்ட கேசங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு இவரும் சொல்றார். சோதுமிச்சாமி தத்வதா, அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லணும் என்று முடிச்சார். அவர் என்னது சொல்லுவார்? விஸ்வாமித்திரர் உடனே சொல்லணும் இல்லையா? இங்க சொல்லலாம், இவங்கிட்ட சொல்லலாம். அகம் வேப்தி மகா ஆத்மானம் அப்படின்னு சொல்லலாம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? இனி வாயை திறந்து யார்கிட்டையும் சொல்றது இல்லைன்னு அன்னைக்கே நினைச்சுட்டாராம் தசரதன் கிட்டீங்க. ஏன்னா அவ்வளவு லேசா போச்சா? அவங்கிட்டயும் இவங்கிட்டையும் சொல்றதும் அவன் எத்தியா ஆமான்னு தலையாட்டுறதும் அவ்வளவு லேசா போச்சா? இது எப்படி வச்சுக்க வேண்டிய விஷயம், எவன் புரிஞ்சுக்க போறான் என்று நினைச்சின்றவர். ஏனால் இவன் புரிஞ்சுன்றான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியல சொன்னாலும் புரிய போறதில்லை. அதனால என்னத்துக்கு நாம் சொல்லணும்? அதனால அவர் சொன்னார், ககி முனி விகசி ககே ஊன்று பனீகா வச்சன துமாரன கோயி அலீகா. ஜனகன் சொன்னான், சுவாமி இத்தனை நேரம் நான் கண்ணை மூடின்னு தியானத்துக்கு போய் உட்கார்ற டயம், எனக்கு இன்னைக்கு என்னவோ தியானத்துல புத்தி ஓடல. தியானம்னு ஓடி போய் இப்படி கண்ணை மூடினா இந்த குழந்தைகள் நனவாவே இருக்கு. என் சித்தத்தை திருடனுமானா இவாட்டுக்கு ஏதோ பெருமை இருக்கு. அதை நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றதும் ரிஷி என்ன பண்ணார்? அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சின்றார். ஏன்னா என் நிலைமையும் அப்படித்தான் இருக்குன்னு அர்த்தம். நாம் போய் எங்க உட்காண்டாலும் அனுஷ்டானம்னு உட்கார்ந்து எத்த பண்ணினாலும் இவாள் நினைவாவே இருக்குப்பா. இவாளை பார்த்தது முதற்கொண்டு. அப்போ என் தபசு பெருசா உன் தபசு பெருசா நமக்குள்ள போட்டி வேண்டாம். பறி போனது 2 பேருக்கும் ஒண்ணும். அதுல இருந்தே நான் புரிஞ்சுட்டேன், நீயும் புரிஞ்சுக்கோ. இதை வாயால பேசி என்ன பண்ண போறோம் என்கின்ற அர்த்தத்துல மௌனமாக இருந்தார். கேட்டதுக்கு சபையறிய பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இவர்கள் தசரத ராஜகுமாரர்கள் யஜ்ய சம்ரட்சணார்த்தம் அழைச்சுன்னு வந்தேன். வர பாதையிலேயே தாட்டகாவதமாச்சு. சுபாகுமாரீச்சர்களை நிகிரகம் பண்ணி யஜ்ய சம்ரட்சணம் பண்ணினார்கள். வருகிற பாதையிலே அகல்யா சாப விமோசனமாச்சு என்று சொன்னதும் அகல்யனுடைய புத்திரர் அங்க இருக்கார், சதானந்தர். அவர் தான் ராஜபுரோகிதர். நம்ம அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருந்து போய் நமஸ்காரம் பண்ற காலம் வராதான்னு தவிச்சுருக்கார். அவர் 2 பேரும் சௌக்கியமா இருக்கிறார்கள் அப்படின்றதும் உடனே ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. அந்த நல்ல காலம் என் காத்துக்கு வந்துடுத்தா. ஆனால் உடனே அடுத்த க்ஷணம் நினைச்சுட்டார், எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டாளா, சௌக்கியமா இருக்காளா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இங்க. ஏன்னா சேர்ந்து சௌக்கியமா இருக்கிறதுக்கு பிரயோஜனம் என்ன? அங்க இருக்கிற விஸ்வாமித்திர கேட்கார், எங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து இந்த பிரபுவை பூஜை பண்ணினாளா, குழந்தைன்னு நினைச்சுன்னு விட்டுட்டாளா, தேவர்களால கூட பூஜிக்கத்தக்க இவரை எங்காத்துல ஏழைக்கு பூஜை பண்ணினாளா என்று கேட்டார். விஸ்வாமித்திரர் சொன்னார், உங்க தகப்பனாரும் வந்துட்டார், 2 பேருமா சேர்ந்து ஸ்ரீராமரை பூஜை பண்ணினாள். இதை கேட்டதும் சதானந்த சந்தோஷப்பட்டு, விஸ்வாமித்திரர் தானே மெனக்கட்டு நம்ம ஆசிரமத்துக்கு அழைச்சன்னு போனார் ராமரை. அப்போ அவருக்கு நாம் என்ன பதில் செய்வோம் என்று நினைச்சு அந்த சபையிலேயே விஸ்வாமித்திரருடைய மகிமையெல்லாம் சொல்றார். சுருக்கமா சொல்ல போனால் முயற்சி திருவினையாக்கம்னு ஒரு சூத்திரம் உண்டே தமிழ்ல, அதுக்கு வியாக்கியானம் தான் விஸ்வாமித்திரருடைய கதை. எதுவுமே இது நம்மால எங்க ஆகும் அப்படிங்கிறவன் எதுக்கும் ஃபிட் இல்லவன். இத சாதிச்சே தீருவேன் அப்படின்னு புறப்படுறவன் எதையும் சாதிக்க முடியும். கர்ம வீரன், அவனுக்கு தான் லட்சியவாதின்னு பெயர். அதுக்கு பல விக்னங்கள் ஏற்படலாம், அதுல அதைரியப்படக்கூடாது. விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷியா போயிடணும் அப்படின்னு எண்ணம் வந்துடுது. அதற்காக அவர் பாடுபட்டார். பல விக்னங்கள் ஏற்பட்டது.
பல விக்னங்கள் என ஒரு தபஸ் சாதகனுக்கு சித்தி அடைகிற வரையிலும் ஜாக்கிரதையா இருக்கணும். சாதகனுக்கு ஏற்படக்கூடியது காமம், கோபம், பொறுத்தியாருடைய சுகத்துல ஈடுபடுவது, பொறுத்தியாருடைய துக்கத்துல ஈடுபடுவது. ஒரு மந்திரத்தை கேட்டு ஜபம் ஆரம்பிச்சு 10 நாளைக்கு எல்லாம் நான் உனக்கு வேப்பில அடிக்கிறேன், உனக்கு ரட்ச கட்டுறேன், உனக்கு விபூதி போடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டா பிரகடனமாயிடும், மந்திரம் போயிடும், சித்திக்காது. ஆனால் சாதகனா இருக்கிறவன் அந்த தேவதையை பிரத்யட்சமா பார்க்கிற வரையிலும் தனித்து இருந்து எவ்வகையிலையும் தன்னை வெளியில காட்டிக்காம தபசு பண்ணால் ஒழிய பிரயோஜனப்படாது. ஆனால் விஸ்வாமித்திர கொஞ்ச நாளாக உணர ஆரம்பத்தில் அவர் பொறுத்தியாருடைய சௌக்கியத்தில் ஈடுபட்டார். திரிசங்கு அப்படிங்கிறவன் உடம்போட சொர்க்கம் போகணும்னா, எவன் சொர்க்கம் போனானே நரகம் போனாலும் இவருக்கு என்ன ஆகணும்? இவர் அந்த திரிசங்குவுக்கு தன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தார். ஏன்